அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். விஜய் தலைமையிலான தாவேக அரசு கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. இந்த 100 நாட்களில் தாவேக அரசு மக்களுக்கு வேதனையை தந்திருக்கிறதா அல்லது சாதனை படைத்திருக்கிறதா, 100ற்கு எத்தனை மதிப்பெண் தரலாம், இதையெல்லாம் பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு புதிய அரசு அமைந்த உடனே ஒரு 100 நாட்களுக்குள்ளாக அந்த அரசை மதிப்பிடக்கூடாது என்பது தான் எல்லோரும் சொல்கின்ற கருத்து. ஓராண்டு அவங்க ஆட்சி நடத்தி பார்க்கட்டும், அதில் இருக்கிற நன்மை தீமைகளை பற்றி பேசலாம், விமர்சிக்கலாம். ஆனால் 100 நாட்களை வைத்துக்கொண்டே ஒரு ஆட்சியை மதிப்பிடக்கூடாது என்பது தான் எல்லோருடைய பொதுவான கருத்து. ஆனால் விஜய் அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்த 100 நாட்களுக்குள்ளாகவே தனது செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலமாக தனது ஆட்சியின் சாதனைகளை பற்றி ஒரு சாதனை மலர் வெளியிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய தொடக்கம் என்று ஒரு கால பேழை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. எனவே சாதனை என்று அந்த அரசாங்கமே சொல்லிக் கொள்வதனால இது என்ன சாதனையை செஞ்சிருக்கு, இதனால் மக்களுக்கு என்ன நன்மை விளைஞ்சிருக்கு, இதையெல்லாம் பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். விஜய் அரசு இந்த முறை பதவியேற்ற பிறகு ஒரு புதிய அமைச்சரவையை உருவாக்குகிறது. இந்த புதிய அமைச்சரவையில் பதவியேற்ற அமைச்சர்களுக்கு எந்த விதமான அனுபவமோ ஆற்றலோ மொழித்திறமையோ இல்லை. மேலும் துறை ரீதியான அறிவாற்றலும் இந்த அமைச்சர்களுக்கு இல்லை. நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அமைச்சர்கள் தரக்கூடிய பதில்கள் என்பது மிகவும் தரம் குறைந்ததா இருக்கு. நிதி அறிக்கையை படித்த மரிய வில்சன் அவர்கள் தனது நிதி அறிக்கையை கூட முழுமையான தமிழில் படிக்க முடியாமல் தடுமாறினதும், ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதும் அமைச்சர்கள் தருகின்ற பதிலில் இருக்கின்ற குழப்பங்களும் இந்த அமைச்சர்களின் திறனற்ற போக்கினை காட்டுகின்றன. அவர்கள் மட்டும்தானா, தாவேகாவின் சட்டமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் பேசும்போது ஐயா விஜய் அவர்களை புகழ்வதில் காட்டுகின்ற ஆர்வத்தை மக்கள் பிரச்சனைகளை பேசுவதில் காட்டுவதில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. சட்டமன்றத்தில் பேரவை தலைவராக இருக்கின்ற ஐயா ஜேசிடி பிரபாகர் கூட அமைச்சர்கள் பேசுகின்ற பேச்சினை சட்டமன்ற குறிப்பிலிருந்து எடுக்கின்ற மிக அவலமான காட்சி தான் இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் காணப்படுது. தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஐயா விஜய் அவர்கள் தான் பதவியேற்றதிலிருந்து ஒரு முறை கூட பத்திரிகையாளர்களை சந்திக்கலைங்கிற மிகப்பெரிய விமர்சன குற்றச்சாட்டு எல்லா தரப்பிலிருந்தும் எழுப்பப்படுது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே பதவியேற்று 100 நாட்களுக்கு உள்ளாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்த வக்கற்றவராக முதலமைச்சர் திகழ்கிறார். அவருக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற துணிச்சல் இல்லை. இது போன்ற விமர்சனங்களை பொதுவாக எல்லா எதிர்க்கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்பிலையோ, நாங்கள் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு நாங்கள் நன்மைகள் செய்துக்கிட்டு இருக்கோம், எதற்காக முதலமைச்சர் பேசணும் அப்படின்னு ஒரு பதிலை வைக்கிறாங்க. முதலமைச்சரை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு கூட மற்ற துறையை சேர்ந்த அமைச்சர்கள் தான் பதிலளிக்கிறாங்களே ஒழிய, முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் பேசா மௌனியாக இருந்து வருவது என்பது மாநில நிர்வாகத்தையே பலவீனமாக காட்டுகிறது. முதல்ல இந்த அரசு தனது சாதனைகளாக விளம்பரப்படுத்துகின்ற திட்டங்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவதாக சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், அப்புறம் விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி, 717 மதுக்கடைகளை மூடியிருக்கின்ற அந்த அறிவிப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு தடுப்பு படையை உருவாக்கியிருப்பது, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணன் சீரு, 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், கரும்பு டன்னுக்கு 4000 தொகை. இது போன்ற திட்டங்களைத்தான் தனது சாதனைகளாக புதிதாக பதவியேற்றிருக்கின்ற தமிழக வெற்றிக்கழக அரசு சொல்கிறது. உண்மையில் இதெல்லாம் சாதனையாங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். முதலாவதாக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை பற்றி பார்ப்போம். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு 354 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறது. 2545 பணியிடங்கள் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது இந்த நிகழ்வு தனது மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு நிகழ்வு என்று விஜய் அவர்கள் பெருமை பொங்க அறிவித்தார். உண்மையிலேயே
இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதான்னு பார்ப்போங்க. இந்த 2545 காலி பணியிடங்களை இந்த திட்டத்திற்காக, இந்த சிங்கப்பெண் படைப்பிரிவுக்காக நிரப்புவோன்னு ஐயா முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, அப்படி நிரப்புனாங்களா என்பதுதான் முதல் கேள்வி. இந்த 2545 காலி பணியிடங்கள் எந்த தேர்வின் மூலமாக நிரப்பப்பட்டன? அவ்வாறு அந்த தேர்வின் மூலமாக தேர்ச்சி அடைந்தவர்கள் எங்கே பயிற்சி பெற்றார்கள்? அவர்களோட பட்டியல் என்ன? இது போன்ற தகவல்கள் தமிழ்நாடு அரசுகிட்ட இல்லை. உண்மையிலே தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்குன்னா, ஏற்கனவே காவல்துறையில் இருந்த மகளிர் காவல்துறையை சேர்ந்தவங்களை சில பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த சிங்கப்பெண் யூனிஃபார்மை மாட்டி விட்டுட்டு, டேவிட் இல்லை இன்று முதல் இவர் டிராவிட் என்று வடிவேல் சொல்வது போல காமெடி செஞ்சிருப்பது தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். இந்த திட்டத்தின் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை சேர்ந்தவங்களுக்கு காவல்துறைக்கு உள்ள குறைந்தபட்ச அதிகாரமான FIR என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கை கூட தாக்கல் செய்வதற்கான அதிகாரம் இவங்கள்ட்ட கிடையாது. மேலும் இவர்கள் பொதுமக்கள் உலவிக் கொண்டிருக்கின்ற பகுதிகளில் இவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்களாம். அங்கே மகளிருக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களை இவங்க போய் பாய்ந்து தடுப்பாங்களாம் என்று கற்பனையாக கதையாக அரசால் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே அப்படி இவர்கள் எத்தனை குற்றத்தை தடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு பேரை கைது செய்திருக்கிறாங்க, இது போன்ற தகவல்கள் தமிழ்நாடு காவல்துறையிட்டே இல்லைங்க. ஏனென்றால் இந்த அறிவிப்பு என்பது ஒரு போலி அறிவிப்பாக அமைந்து விட்டது என்பதுதான் ஒரு பொதுவான கருத்தாகவே இருக்கிறது. அதே போல இந்த விவசாயி கடன் தள்ளுபடிங்க, 14 லட்சம் விவசாயிகள் பலன் பெறுகின்ற இந்த திட்டத்திற்கு தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில் பார்த்தோம்னா 5 ஏக்கர் உள்ளவங்களுக்கு முழுமையாக கடனை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிடறோம், 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு 50% நாங்கள் கடனை தள்ளுபடி செஞ்சிடறோன்னு அறிவிச்சிருந்த தாவேகா பதவியேற்றதற்கு பிறகு 75,000 ரூபாய்க்கு உள்ளாக கடன் பெற்றவர்களுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி, 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் பெற்றவங்களுக்கு 35,000 ரூபாய் அவங்களுக்கு கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. உண்மையில் மேம்போக்கா பார்த்தோம்னா இந்த கடன் தள்ளுபடியை ஒரு கடன் தள்ளுபடி என்றே வைத்துக்கொள்ள முடியாது என்று விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு இப்போ இருக்கின்ற இந்த காவிரி நதிநீர் சிக்கல், மேக்கேத்தாட்டு அணை பிரச்சனை போன்றவற்றில் விஜய் அரசு அடைந்திருக்கின்ற தோல்வியை சரிகட்டும் விதமாக இந்த விவசாயி கடன் தள்ளுபடி அறிவிப்பு இருக்குன்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த அறிவிப்பில் கூட 25,000 ரூபாய் கடனுக்கு மேலாக வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் 35,000 ரூபாய் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோங்கிற இந்த அறிவிப்பு இருக்கு பாருங்க, அது மிக மிக ஏமாற்றத்தை தருவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. அதே போல தொட்டா ஷாக்கடிக்கிற மின்கட்டண உயர்வுங்க. தாவேகா அரசு பதவியேற்றோன்னே 100 யூனிட் மின்சாரத்தை தானே இலவசமாக தந்தாங்க, நாங்கள் 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக தரோன்னு சொல்கிறப்போ வீட்டில் இருக்கிற EB பில்லு கணிசமாக குறையும்னு அனைவரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இதில் அளவீடுகளில் செய்து கொண்டிருக்கின்ற மாற்றங்களால் இப்போ இருக்கின்ற EB பில்லுங்கிறது கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இந்த 200 யூனிட் மின்சாரம் இலவசங்கிற அறிவிப்பு எந்த வகையிலும் எடுபடலை. அதனால் என்ன ஆகுதுன்னா மின்சார கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கு. நடுத்தர மக்களை வெகுவாக பாதிக்கக்கூடிய இந்த மின் கட்டண உயர்வால் தாவேகா அரசுக்கு கடுமையாக கெட்ட பேர் ஏற்பட்டிருக்குங்க. மேலும் திடீர்னு இந்த மின் தட்டுப்பாடு, மின் தடை ஏற்படுது பாருங்க, பல ஊரில் பலவிதமான போராட்டங்களை இந்த மின் தட்டுப்பாடு ஏற்படுத்துது. சென்னையில் இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற மின் தட்டுப்பாட்டால் மக்களெல்லாம் வீதிக்கு வந்து போராடக்கூடிய காட்சிகளை நாம் ஊடகங்களில் அடிக்கடி பார்க்குறோம். எனவே மின் தட்டுப்பாடு மற்றும் மின் கட்டண உயர்வு இந்த 2ஆல் தாவேகா அரசு சம்பாதித்திருப்பது என்பது மிகப்பெரிய கெட்ட பெருங்க. கணிசமான பெண்களின் ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசு நாங்கள் மதுக்கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடி மதுவிலக்கு கொண்ட மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்கணும்னு அறிவித்தாங்க. அதில் முதலாவதாக 717 மதுக்கடைகளை மூடுவதாக அறிவித்தார்கள். அந்த 717 மதுக்கடைகள் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, எந்தெந்த ஊரில் இருக்குது, அந்த மதுக்கடைகளில் வேலை பார்த்தவங்க எந்தெந்த பணிக்கு மாற்றப்பட்டிருக்காங்க போன்ற விவரம் எதுவுமே தமிழக அரசுக்கிட்ட இல்லை. இதுவும் வெத்து அறிவிப்பாக தாங்க இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் போன ஆட்சியில் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பாடி பரவசப்படுத்தின ஐயா விஜய் அவர்கள் அவரோட ஆட்சியில் பாட்டிலுக்கு 20 ரூபா என்கிற குற்றச்சாட்டை அவராலேயே மறுக்க முடியலங்க. மதுவிலக்கு என்கின்ற ஒரு உன்னத லட்சியத்தை நோக்கி நகர்ந்திருக்க வேண்டிய இந்த புதிய அரசு
இந்த வெத்து அறிவிப்பு மூலமாக மக்களை திசை திருப்புகின்ற வேலையைத்தான் பார்க்குதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. மேலும் 11 வகையான மதுபானங்கள் மதுக்கடைகளில் ரத்து செய்யப்படுகின்றன என்ற ஒரு அறிவிப்பு வந்துச்சுங்க. பரவாயில்லையே, கொஞ்சம் கொஞ்சமாக மது வகைகளை ரத்து செய்கிறாங்களே, குறைக்கலாங்களே, இதன் மூலமாக மதுவிலக்கு என்கிற லட்சியத்தை நோக்கி புதிய அரசு நடைபோடுதான்னு நாமெல்லாம் ஆவலா பார்த்தோம்னா மறுநாளே அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கு புதிய ஆட்சியின் மதுவிலக்கு லட்சிய நோக்கம். சென்ற திமுக ஆட்சியின் போது எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் புழக்கம், கஞ்சா, அபீனு, ஹெராயின் போன்ற விதவிதமான போதைப் பொருட்கள் பள்ளி மாணவர்கள்ட்டையும் கல்லூரி மாணவர்கள்ட்டையும் புழங்கிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா இதையெல்லாம் நான் தடுத்து நிறுத்துவேன்னு ஐயா விஜய் அவர்கள் மேடையில் பரபரப்பு காட்டினாருங்க. அவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்காக சிறப்பு அதிரடிப்படையை ஒன்று உருவாக்குனார். ஆனால் அவர் அதிரடிப்படையை உருவாக்குன நேரமோ என்னமோ தெரியல, கோவையில் இருக்கிற தனியார் கல்லூரி மாணவர் ஒருவர் போதைப் பொருளை விற்று கொண்டிருக்கின்ற கும்பலை அடையாளம் காட்டியதற்காக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி திருவொற்றியூரில் பள்ளி மாணவர் தனுஷ் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இது போன்ற மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கெல்லாம் என்ன காரணம்னா, அவர்கள் வசிக்கின்ற அல்லது வாழ்கின்ற அல்லது செல்கின்ற பகுதிகளில் போதைப் பொருட்களை விற்று கொண்டிருக்கின்ற நபர்களை இவர்கள் அடையாளம் காட்டின காரணத்தினால தான் இவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி பரபரப்பா ஊடகங்களில் அடிபடுதுங்க. இதற்கெல்லாம் விஜய் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியலங்க. மேலும் காவல் நிலைய மரணங்கள் சமீப காலமாக அதிகரிச்சிருக்குங்க. குறிப்பாக நாகர்கோவில் மாற்றுத்திறனாளி சபரிவாசன், தூத்துக்குடி டாஸ்மாக் ஊழியர் அருணாச்சலம், புழல் சிறையில் கைதியாக இருந்த பாலாஜி, ஓட்டுநர் வெங்கடேசன் போன்றவர்கள்லாம் லாக்அப் டெத் என்று சொல்லக்கூடிய காவல் நிலைய மரணங்கள் மற்றும் சிறைச்சாலை மரணங்களில் பலியானவர்களுங்க. இந்த புதிய அரசு பதவியேற்ற பிறகு காவல் நிலைய மரணங்கள் கணிசமாக குறையும்னு எதிர்பார்த்தாங்க. மாறாக காவல் நிலைய மரணங்கள் சமீப காலமாக அதிகரித்திருப்பது என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய ஒன்றாக இருக்கிறதுங்க. தாவேக அரசு தனது மாபெரும் சாதனை திட்டமாக எதை சொல்கிறாங்கன்னா, இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை தான் சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில், சுகாதார மையங்களில், மாவட்ட மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மூலமாக 1 கிராம் தங்க மோதிரம் அணிவிக்கப்படும் என்ற திட்டத்தை முதலமைச்சர் அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கு அறிவிச்சாருங்க. ஆனால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல 1000 சிக்கல்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. ஒரு திவாலான நிலைமையில் இருக்கிறது. மஞ்ச நோட்டீஸ் கொடுக்குற அளவில் இருக்குது. எனவே நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு அரசு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் ஏற்படுங்கிறது பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருக்கக்கூடிய பணத்திற்கும் தங்கம் விற்கக்கூடிய விலைக்கும் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன என்றும் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்ற சூழல்ல இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துறதுல ஏராளமான சிக்கல் ஏற்படும். இந்த திட்டத்தை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தணும்னா தமிழ்நாடு அரசு பிற திட்டங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை இந்த திட்டம் கடுமையாக பாதிக்கும்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் ஐயா விஜய்கிட்ட எந்த பதிலும் இல்லைங்க. இப்படி வரிசையா தமிழக வெற்றிக் கழக அரசு கடுமையான சிக்கலை எதிர்கொள்கின்ற ஒரு அரசாக இருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட முத்திரை பதிக்க வேண்டிய விஷயங்களில் தமிழக அமைச்சர்கள் அளிக்கக்கூடிய பதில் இருக்கு பாருங்க, எதுவுமே பார்க்க சகிக்கலைங்க. ஒவ்வொன்றிலையும் தகவல் பிழைகள், புள்ளி விவர பிழைகள் மற்றும் மொழி பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்கள் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் ஜேசிடி பிரபாகர் என்ற சபாநாயகர் 2 பக்கத்தையும் சரிசமமாக கையாள்வது என்பது இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசில் காணக்கூடிய ஒரே ஒரு நல்ல காட்சிங்க. மற்றபடி இந்த தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு எத்தனை மதிப்பெண் தரலாம்னா, இந்த 100 நாள் ஆட்சியை பார்க்குறப்போ இந்த அரசுக்கு 0 மதிப்பெண் தாங்க தரலாம். இது வரைக்கும் உருப்படியான எந்த வேலையும் செய்யலைங்க. மேலும் மேகேதாட்டு அணை பிரச்சனை கர்நாடக அரசினால கடுமையாக எழுப்பப்பட்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த நொடி வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவே இல்லைங்க. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகமாக்கக்கூடிய
மத்திய அரசின் அந்த திட்டத்திற்கு நாள் கடுமையாக சட்டமன்ற தீர்மானம்லாம் போட்டு ஆவேசம் காட்டின ஐயா விஜய் அவர்கள் அமித்ஷா வந்த உடனேயே அடக்கி வாசிச்சு இதில் தமிழ்நாடு அரசுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் மத்திய அரசு நடந்துக்கணும்னு வழிக்கு விழுகிற காட்சி இருக்கு பாருங்க. இது விஜயோட மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுதுங்க. மொத்தத்தில் தாவேக அரசு ஒரு தோல்வி அடைந்த அரசாகத்தான் நாம் கருத வேண்டியிருக்கு. புதிதாக பதவியேற்றிருக்கின்ற இந்த தாவேக அரசாங்கம் சாதனை செய்கின்ற அரசாக இல்லைங்க, அனுதினமும் மக்களை போட்டு வேதனை செய்கின்ற அரசாகத்தான் இருக்கு. விஜய் என்ற திரைப்பட உச்ச நடிகரின் அந்த கரிஷ்மாவை வச்சுக்கிட்டே இந்த காலத்தை கடத்திடலாம் என்று தாவேகாவினர் காண்கின்ற கனவு இருக்கு பாருங்க. அந்த கனவு ஒரு நாள் மக்களாலேயே முறியடிக்கப்படுங்க. அனுபவம் இல்லாத அமைச்சர்கள், திறமையில்லாத அரசு, பேசாத முதலமைச்சர் போன்றவற்றால் தாவேக அரசு தடுமாறி கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நடப்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.